Hi guys, so this is Life of Homeo by Janani. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸோ டீட்டெயில் அபவுட் ஆயுஷ். ஸோ ஆயுஷ் பார்த்திங்கன்னா டீட்டெயில்ஸை வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போ வந்து ஆயுஷ்னால் என்னன்றதே நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்குது, ஓகேங்களா. ஸோ இப்போ நீட் பேஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ஒரு 6 கோர்சஸ் வந்து நம்மளால் வந்து போக முடியும், ஓகேங்களா. ஸோ ஒன்று வந்து பார்த்தோம்னா எம்பிபிஎஸ் பிடிஎஸ். ஸோ இதுக்கு வந்து நம்ம கவுன்சிலிங் வந்து தனியாக நடக்கும், ஆயுஷ்க்கு வந்து கவுன்சிலிங் தனியாக நடக்கும். ஸோ கவுன்சிலிங் எப்படி நடக்கும்ன்றதை நம்ம அடுத்து பார்ப்போம். ஸோ இப்போ ஆயுஷ்னால் என்ன? ஸோ இப்போ ஆயுஷ்னு பார்த்தோம் அப்படின்னா 4 கோர்ஸ், அதாவது நீட் பேஸ் பண்ணி 4 கோர்சஸ் இருக்குது, ஓகேங்களா. ஆயுர்வேதா, யுனானி, சித்தா அண்டு ஹோமியோபதி, ஓகேங்களா. ஸோ இதுக்கு வந்து நம்ம என்னென்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, நம்ம வந்து எம்பிபிஎஸ் படிக்கக்கூடிய சிலபஸ் எல்லாமே சேர்த்து தான் படிப்போம். அதை தவிர்த்து அந்தந்த கோர்ஸை பற்றி அதில் எப்படி மெடிசன்ஸ் இருக்கோ அதை பற்றி டீட்டெயிலாக படிப்போம், ஓகேங்களா. ஸோ நம்ம மாடர்ன் மெடிசன்ஸும் படிப்போம், அண்ட் தென் நம்மளோட ஆயுஷ் மெடிசன்ஸை பற்றியும் படிப்போம், ஓகேங்களா. இப்போது உங்களுக்கு என்ன குவாலிட்டி வேணும் அப்படின்னா, இப்போ வந்து குவாலிட்டி மீன்ஸ் எப்படி எடுத்துக்கிறதுனா, இப்போ வந்து நீங்கள் இப்போ ஆயுர்வேதம் எடுத்துக்கிறோங்களேன். ஸோ இந்த ஆயுர்வேதாவில் வந்து சான்ஸ்கிரிட் வந்து படிக்கணும், ஓகேங்களா. சான்ஸ்கிரிட் வந்து தெரிஞ்சிருக்கணும். ஸோ இந்த சான்ஸ்கிரிட் உங்களுக்கு தெரியலனாலும் ஃபஸ்ட் இயர் வந்து உங்களுக்கு வந்து சான்ஸ்கிரிட் வச்சு ஒரு பேப்பராக சொல்லி தந்து உங்களுக்கு வந்து சான்ஸ்கிரிட் சொல்லி தருவாங்க. அதுக்கப்புறம் நார்மலாக அப்படியே போயிடும். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா யுனானியில் வந்து உருது தெரிஞ்சிருக்கணும். ஸோ அதே மாதிரி தான் உருது வந்து ஃபஸ்ட் இயர் வந்து சொல்லி தருவாங்க, ஒரு பேப்பர் தனியாக உங்களுக்கு உருதுக்கு வந்து பேசிக் இதெல்லாமே வந்து உங்களுக்கு வந்து சொல்லி தருவாங்க, ஒரு பேப்பராக தனியாக வச்சு. அதுக்கப்புறம் ஃபிசியாலஜி, அதாவது எம்பிபிஎஸ் சிலபஸும் கூடவே இருக்கும், தென் அந்த கோர்சஸோடைய சிலபஸுமே வந்து நம்மளுக்கு வந்து இருக்கும், ஓகேங்களா. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா சித்தாவில் வந்து தமிழ் தான். ஸோ இப்போ தமிழ் தெரியலனாலும் தமிழ் கோர்சஸ் வந்து அவங்க தமிழ் பேப்பர் வந்து வைப்பாங்க, ஓகேங்களா. ஸோ இப்படி தான் வந்து இருக்கும், ஓகேங்களா. ஹோமியோபதி வந்து பார்த்தோம்னா ஃபுல் அண்ட் ஃபுல் இங்கிலீஷ் தான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா, இப்போ இது எவ்வளோ வருஷம் கோர்சஸ்ன்னு பார்ப்போம். ஸோ இப்போ இது வந்து பார்த்தோம்னா 5.5 இயர்ஸ் கோர்சஸ். ஸோ எம்பிபிஎஸ் பிடிஎஸும் 5.5 இயர்ஸ், 5.5 இயர்ஸ் தான். ஸோ இந்த ஆயுஷ் கோர்சஸுமே வந்து 5.5 இயர்ஸ் தான். ஸோ இந்த 6 கோர்சஸுமே டாக்டர் அப்படின்ற ஒரு இது தான், ஓகேங்களா. ஸோ டாக்டர்னு நம்மளால் போட்டுக்க முடியும், ஓகே. ஸோ இப்போ 5.5 இயர்ஸ், இதில் வந்து 4.5 இயர்ஸ் வந்து நம்ம கோர்ஸ் வந்து படிப்போம், அண்ட் தென் 5.5 இயர்ஸ் வந்து 4.5 இயர்ஸ் வந்து கோர்ஸ் படிப்போம், அண்ட் தென் 1 இயர் வந்து இன்டர்ன்ஷிப் வந்து பண்ணுவோம், ஓகேங்களா. ஸோ பிஎஸ்எம்எஸ் அப்படின்னா பேச்சுலர் ஆஃப் சித்தா மெடிசன் அண்ட் சர்ஜரி, அண்ட் தென் பிஏஎம்எஸ்னால் பேச்சுலர் ஆஃப் ஆயுர்வேதிக் மெடிசன் அண்டு சர்ஜரி, அண்ட் தென் BUMSனால் பேச்சுலர் ஆஃப் யுனானி மெடிசன் அண்ட் சர்ஜரி, அண்ட் தென் பிஹெச்எம்எஸ்னால் பேச்சுலர் ஆஃப் ஹோமியோபதி மெடிசன் அண்ட் சர்ஜரி, ஓகேங்களா. ஸோ இந்த கோர்சஸ்லாம் வந்து உங்களுக்கு வந்து எம்பிபிஎஸ் மாதிரி அவங்கள மாதிரி நம்மளால் எல்லாம் ட்ரீட் பண்ண முடியுமா, டயக்னோசிஸ் பண்ண முடியுமா அப்படின்ற ஒரு டவுட் இருக்கும். ஸோ கண்டிப்பாக பண்ண முடியும். ஒன்று டிமெரிட் தான் என்னென்னா, எமர்ஜென்சி கேசஸ் மட்டும்தான் நம்மளால் பார்க்க முடியாது, மற்றபடி நம்மளால் எல்லா டயக்னோசிஸுமே பண்ண முடியும், பார்க்க முடியும், ட்ரீட் பண்ண முடியும், ஓகேங்களா. ஸோ இதை பற்றின கவலையெல்லாம் ஆனால் இதுக்கெலாம் ஃப்யூச்சர்ஸில் வந்து நல்லாவே ஸ்கோப் கண்டிப்பாக இருக்கும், ஓகேங்களா. ஸோ இதை பேஸ் பண்ணி நம்மளுக்கு வந்து கவர்மெண்ட் சீட்ஸுமே வந்து இருக்குது ஃப்யூச்சரில். டாக்டர் கவர்மெண்ட் காலேஜஸில் இந்த மாதிரி சீட்ஸ் வந்துமே அலாட் பண்ணுவாங்க. ஒவ்வொரு கோர்ஸை டிபெண்ட் பண்ணி அது இருக்கும், டீட்டெயிலாக என்னன்னு தெரியல. ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா நிறைய பேர் வந்து இது ஒர்த் இல்லை அப்படின்னு மட்டும்தான் பார்க்குறாங்களே தவிர இந்த கோர்சஸ்குள்ளே என்ன இருக்குன்றது பார்க்க மாட்டேன்றாங்க. ஸோ ஆயுஷா சரிப்போ அப்படின்ற மாதிரி இது ஒன்றுமே தெரியாதவங்க கூட அப்படி தான் பேசுகிறாங்க, ஓகேங்களா. ஸோ அதை பற்றிலாம் நீங்கள் எதுவுமே கவலைப்படாதீங்க. இப்போ வந்து நீங்கள் வந்து இப்போ நீட் 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் ரிப்பீட் பண்ணிவிட்டு வேறு ஏதோ ஒரு கோர்சஸை படிக்கிறதுக்கு பதிலாக ஸோ டாக்டருக்கு எம்பிபிஎஸ்க்கு ஈக்குவலான இந்த கோர்சஸ் வந்து நம்ம படிக்கலாம், ஓகேங்களா. ஸோ உண்மையாலுமே எல்லா ட்ரீட்மெண்ட்டுமே நம்மளால் பண்ண முடியும், அதாவது ஒவ்வொரு கோர்ஸை டிபெண்ட் பண்ணி. ஸோ இப்போது ஹோமியோபதின்னு பார்த்தோம்னா எல்லாத்தையுமே வந்து ட்ரீட் பண்ண முடியும், ஓகேங்களா. சித்தாலையும் ஒரு சிலது வந்து எக்ஸப்ஷன் இருக்கும் ஒவ்வொரு கோர்சஸ்லேயும், மற்றபடியும் வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம், நம்ம கற்றுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளால் எல்லாமே பண்ண முடியும், ஓகேங்களா. ஸோ நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து
இதுக்கு கவுன்சிலிங் எப்படி பண்ணணும், ஸோ கவுன்சிலிங் எப்படி போடணும் அப்படின்றத வந்து நான் சொல்கிறேன். ஏன்னா கவுன்சிலிங் எப்படி போடுறதுன்னு கூட ஒரு சிலருக்கு தெரிய மாட்டேங்குது. ஓகேங்களா? ஸோ அது வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து போடுறேன். ஓகேங்களா? ஸோ இந்தளவுக்கு டீட்டெயில் போதுமா, இல்லை இன்னும் டீட்டெயில்ஸ் வேணுமா அப்படின்றத வந்து சொல்லுங்கள். ஓகே டாட்டா, பை பாய். ஸோ திஸ் இஸ் லைஃப் ஆஃப் ஹோமியோ பை ஜனனி. பாய்.